அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குட் ஈவினிங் ஆல். நான் பேசுறது கிளியரா கேக்குதா எல்லாருக்கும்? வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி எல்லாம் கிளியர் ஆயிக்குது. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கிளியரா கேக்குது. எஸ் ஓகே. சரி, நான் ஸ்டார்ட் பண்ணி போவோம். அதாவது இன்றைக்கு உங்களோட கிளாஸ் போட்டதுக்குள்ள ரீசன் என்னென்றால், இந்த ஜியோகிராஃபி இப்போ எல்லாரும் வந்து கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிற அளவு பேரும் ஜியோகிராஃபி செலக்ட் பண்ணவங்க தானே. இப்போ நியூவா யாரு செலக்ட் பண்ணவங்க இதுக்குல? இதுக்கு உங்களுக்கு ஒரு இதுவும் தெரியா ஜியோகிராஃபில அப்படியானவங்க? இப்பதான் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு அந்த பாடத்தை பத்தி தெரியா அப்படி நிக்கிறவங்க எல்லாரும் பேசலும் உங்களோட டவுட்டை கேட்டு கிளியர் பண்ணிக்கொள்ளும். அதே மாதிரி ஜியோகிராஃபி வந்து நல்லா எல்லாரும் சொல்றாங்க நிறைய யூனிட் செய்யுது, இப்ப எனக்கு ஹார்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிஃபார் ஆயிக்கிறத. மத்தவங்க ஜைனப், பயம் இல்லாம சொல்லுங்க. உங்களுக்கு வந்து நான் கிளாஸ முடிச்சு லாஸ்ட் டைம் இப்போ ஒரு பொதுவா வந்து உங்களுக்கு ஒரு 3 மந்த் கிட்ட போற டைம்ல நீங்களா சொல்லுவீங்க எவ்வளவு லேசான பாடம், இத வந்து இப்ப இந்தியில இருந்து நாங்க படிச்சோம் அப்படின்றால் இதுக்கு பிறகு நீங்க சொல்லுவீங்க 3 மந்த்துக்கு பிறகு எனக்கு லேசாகிக்குது அப்படின்னு நிறைய பேரும் சொல்லுவீங்க. நான் மெத்தட்டா உங்களுக்கு சொல்லி தருவேன். ஜியோகிராஃபி நீங்க எப்படி படிக்கணும், டைம் டேபிள் வந்து எப்படி செட் பண்ணணும், இந்த விஷயங்கள் எல்லாம். ஓகே சரி, இதுல வந்து புவியியல் பாடத்துல வந்து நாங்க பார்த்தோம் சொன்னால் அதுல 3 அலகு இருக்குது. ஒன்று பௌதீக புவியியல். ஓகே, நிறைய பேரும் போட்டிக்குது. அவங்க 9ஆம் ஆண்டுல தானா லாஸ்டா வந்து படிச்சது ஜியோகிராஃபி படிச்சது. ஓகே சரி, நிறைய பேரும் மூலவெல் எடுக்காதவங்க ஈக்கேனா. சரி ஓகே, இப்ப புவியியல் பாடத்துல வந்து 3 அலகு இருக்குது. அதுல வந்து ஒன்று பௌதீக புவியியல், அடுத்தது மானிட புவியியல், அடுத்தது செய்முறை புவியியல். இப்ப இதுல வந்து பார்த்தேன்னு சொன்னால் பௌதீக புவியியல் என்றதுக்குள்ள என்ன வரும் என்று சொல்லி பார்த்தோம் என்றால், பௌதீக புவியியல் என்ற யூனிட் எடுத்தால் அதுல வந்து பாருங்க மெயினா அதுல புவியில் இருக்கக்கூடிய இயற்கை அமைப்புகள் பற்றிய அறிவு, மலைகள், பள்ளத்தாக்குகள், நதிகள், அதே மாதிரி இந்த காலநிலை பற்றின விஷயங்கள், மண், நிலச்சரிவு, அதே மாதிரி இந்த புறவிசை செயற்பாடுகள், அதே மாதிரி இந்த இயற்கை அனர்த்தங்கள், அது இயற்கையில அழகு, அதுல என்னென்ன மாற்றங்கள் நடக்குது, இப்படியான அறிவை பத்தி படிக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் தான் என்ன பௌதீக புவியியல். அடுத்து வந்து மானிட புவியியல் என்று சொன்னால் ஹியூமன் ஜியோகிராஃபி, அதாவது மனிதனும் அவன் சுற்றி இருக்கக்கூடிய சூழலும் அதுக்கு இடையிலான உறவுகளை வந்து ஆராயுது. அதாவது மக்கள், பரவல், அதே மாதிரி குடியேற்றம், அவன் எங்க வாழ்றான் குடியிருப்புல, அதே போல அவன் வந்து அவனோட வாழ்க்கை தேவையை வந்து பூர்த்தி செய்து கொள்ளத்துக்காக வேண்டி ஒவ்வொரு நடவடிக்கைகள்ல ஈடுபட, இந்த கைத்தொழில் நடவடிக்கைகள் அந்த விஷயத்த பத்தி படிக்கிறது. அதே மாதிரி விவசாயம், மக்கள் சனத்தொகை வந்து நல்லா கூடிட்டு வருது, அப்ப அவங்களுக்கு வந்து ஏத்த மாதிரி அவங்களோட உணவு உற்பத்தியை நல்லா கூட்டணும். சோ அதனாலதான் இந்த பசுமை புரட்சி பத்தி நாங்க இதுல படிக்கிறோம். அதே மாதிரி நகராக்கம், குடியிருப்பு, அதே மாதிரி இந்த கைத்தொழில் நடவடிக்கை, அதே போல சுற்றுலா, கைத்தொழில், அதே மாதிரி இதெல்லாம் வந்து நடக்குதால கைத்தொழில் எல்லாம் பாறையளவுல வந்து நல்லா முன்னுக்கு போனதாலதான் இந்த கைத்தொழில் மயமாக்கம். அதே மாதிரிதான் அடுத்ததா வந்து இந்த பூகோள மயமாக்கம் என்ற பகுதி நாங்க அதுல படிக்கிறோம். மானிட புவியியல் என்ற பகுதி எடுத்து நோக்கிற டைம்ல அதுல எல்லாமே ஒன்றோட ஒன்று டச் தான். இந்த யூனிட் அடுத்த யூனிட்டோட எப்படியுமே டச் தான். இப்ப நிறைய பேரும் இந்த ஜியோகிராஃபில வந்து எனக்கு பௌதிக புவியியல் லேசி நான் படிப்பேன், ஆனா என்னால வந்து மானிட புவியியல விளங்கிக்கொள்ள கஷ்டம். ஸோ அப்படியான நாங்க எல்லாருக்கும் நான் ஆன்சர் நீங்க எழுதுற மெத்தட்ல வந்து அவங்களுக்கு எந்த நாளும் எல்லாத்துக்கும் பொதுவா இந்த மானிட புவியியல் செஷன்ல வந்து கேள்வி வந்தால் அதுக்குள்ள ஆன்சர் பண்ற மாதிரி ஒரு சில ஷார்ட் மெத்தட் செய்யுது, எல்லாத்துக்கும் பொதுவா வர மாதிரி இந்த மானிட புவியியல். நான் அப்படி உங்களுக்கு ஒவ்வொரு மந்த்லயே ஒரு பேப்பர் கிளாஸ் ஒன்று அரேஞ்ச் பண்ணி அதுல வந்து நாங்க படிச்ச யூனிட்ல வச்சு அந்த பேப்பர் கிளாஸ் நடக்கும். அதுல வந்து உங்களுக்கு அதை ஃபுல்லா அதுக்குள்ள மாதிரி கேள்விகள் எடுத்து அந்த ஆன்சர் பண்ற டைம்ல வந்து அந்த ஷார்ட் மெத்தட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றிலையும் நான் உங்களுக்கு கவர் பண்ணுவேன். இப்ப மானிட புவியியல்னு சொன்னால் அந்த பகுதிகள் தான் இருக்குது. மனிதனுக்கும் சூழலுக்கும் இடையில தொடர்பு பற்றி பார்க்கிறது, அதே மாதிரி அவன குடியேற்றம் பத்தி, மொழி, மதம், பண்பாடு, பொருளாதாரம் இப்படியானவற்றை பேசுறது,
மனித வாழ்க்கையில புவியியல் எப்படி அமைஞ்சிக்குது என்றத உணர்த்தக்கூடிய ஒரு அழகுதான் என்ன மானிட புவியியல். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னால் செய்முறை புவியியல். செய்முறை புவியியலை வந்து பாக்குற டைம்ல அதுல வந்து என்னென்ன நாங்க படிக்குது, இந்த படிமங்கள், வரைபடங்கள், அதே மாதிரி தரவுகள், அந்த வரைபடத்தை வந்து வரைகிறதுக்கான நுணுக்கங்கள், அதே மாதிரி அந்த வரைபடங்கள் ஒவ்வொன்றும் இந்த புவியில நவீன படவர கலை முறைமைகள், அதே போல அதை வச்சு ஒரு வரைப்புகள் வரைகிறது, அதே மாதிரி இந்த இடவிலக்க படம் பேசப்படத்தை வந்து விளங்கப்படுத்துறது. சோ இந்த விஷயங்கள் தான் எங்களுக்கு இதுல படிக்கிறது கேக்குது. அப்ப இந்த விடயங்களை வந்து உள்ளடக்கி தான் உங்களோட பேப்பர் வரும். இப்ப உங்களோட பேப்பர் மெத்தட் வந்து நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து 2 பேப்பர் இருக்குது. பகுதி 1 பேப்பர் உண்டு, பகுதி 1 பேப்பர் உண்டு தருவாங்க. பகுதி 1 பேப்பர் உண்டு. இப்ப அந்த பகுதி 1 பேப்பர்ல வந்து என்ன படிக்கணும் என்றால் ஒரு ஃபர்ஸ்ட் MCQ வரும். உங்களுக்கு MCQ வந்து 40 வரும். பகுதி 1ல MCQ 40. அந்த MCQ 40 எப்படின்னு சொன்னால் அதுல வந்து ஃபர்ஸ்டுக்குள்ள 10 பிராக்டிக்கல்ல வரும். ஃபர்ஸ்டுக்குள்ள 10 பிராக்டிக்கல் செஷன்ல வரும். அடுத்து உள்ள 15 கேள்வியும் வந்து பௌதிக புவியியல்ல வரும். அடுத்துள்ள 15 வந்து மானிட புவியியல்ல வரும். சோ எல்லாம் சேர்த்தி 40 MCQ வரும் உங்களுக்கு இந்த பகுதியில். அப்ப நீங்க இந்த 40 MCQ என்று சொல்றது வந்து 40 மார்க்ஸ் என்று அடையாளம். அதாவது ஜியோகிராஃபியை பொறுத்தவரையில இதுல 1 மார்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அவ நீங்க உங்களோட ஜியோகிராஃபி பேப்பரை பொறுத்தவரையிலே MCQக்கு வந்து நீங்க முக்கியமான ஒரு கவனம் வந்து கொடுக்கணும். அப்ப அதனால வந்து நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னா ஒவ்வொரு மந்த்லயே நீங்க MCQக்குன்னு சொல்லி ஒரு புக்கை வந்து வைக்கணும். ஒவ்வொரு மந்த்லயும் நான் அதுல MCQ பகுதியில வந்து முக்கியமா அவங்களோட கைட தழுவி கைடோட கொஞ்சம் டச் ஆகி போற மாதிரி தான் உங்களோட MCQ வரப்போதில்ல. அப்ப நான் அப்படியான கேள்விகள் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் டிஸ்கஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கு கேள்வி தந்துட்டு போயேன். அப்ப உங்களுக்கு பொதுவாக இப்ப இதுல எல்லாரும் 2026 வந்து செய்யக்கூடியவங்க. இப்ப அவங்களுக்கு வந்து 1 இயருக்குள்ள வந்து அவங்களோட சிலபஸ் எல்லாம் கவர் பண்ணி தருவோம். நாங்க இந்த கிளாஸ்ல வந்து அவங்களுக்கு 1 இயர்ல அவங்களோட சிலபஸ் எல்லாம் ஃபுல்லா கவர் பண்ணி தருவோம். ஸோ அதுக்குள்ள மாதிரிதான் கிளாஸஸ் வந்து நடக்கும். அதே போல இந்த நவம்பர் மந்த்ல வந்து பொதுவாக வந்து கிளாஸஸ் வந்து வீக்ல 2 கிளாஸ் அப்படி போடுவோம். அதே மாதிரி மற்ற வீக்ல இருந்து சரி வீக்ல ஒரு 3 கிளாஸஸ் அப்படி நாங்க அரேஞ்ச் பண்ணி தருவோம். அதுக்குள்ள மாதிரி எப்படின்னு சொன்னால் வீக்ல வந்து பொதுவாக ஒரு நாள் MCQ கிளாஸ் ஒன்று போடுவோம். அதே மாதிரி இல்லைன்னா மந்த்ல சரி ஒரு நாள் ஒரு MCQ கிளாஸ் கட்டாயம் உங்களுக்கு போடுவோம். ஏன்னா 40 மார்க்ஸ் வந்து இடத்துல நீங்க ஷூரா எடுக்க வேண்டியது. அப்ப அதுக்கு வந்து நாங்க இந்த இப்பையிலிருந்தே பிராக்டிஸ் கொடுத்துட்டு போனோம்னால் அந்த 40 மார்க்ஸ் எடுக்கலும். ஒவ்வொரு பேப்பரை பொறுத்தவரையிலையும் நாங்க அதுல உள்ள மார்க்ஸை பார்த்து அதுக்குள்ள மாதிரி நாங்க ரெடி ஆனோம்னு சொன்னால் எங்களுக்கு அதுல ஒரு நல்ல தெளிவை வந்து அந்த கொஞ்சம் காலத்துக்குள்ளே எங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கு 1 இயர்ல ஜியோகிராஃபி படிச்சு முடிக்கலும் நான் அதுக்குள்ள மாதிரிதான் இதை வந்து செஞ்சுட்டு போவேன். அப்ப அதே போல அப்ப MCQ சரி மத்ததா இந்த பகுதி 1 பேப்பர்ல அடுத்ததா வரக்கூடியது என்னன்னு சொன்னால் இது பகுதி 1ல் உள்ள அடுத்த கேள்வியா வரும் இடவிலக்க படம். இடவிலக்க படம் எப்படி இடவிலக்க படத்தை எடுத்தோம்னு சொன்னால் அதுல வந்து உங்களுக்கு 20 மார்க்ஸ் கேள்வியா அடுத்ததா 2வதா வரும். அந்த நாங்க இடவிலக்க படம் வந்து பார்த்தோம் என்றால் 2வது கேள்வி இடவிலக்க படத்துக்கு 20 மார்க்ஸ். அப்ப இதுக்கு MCQக்கு 40 மார்க்ஸ், இடவிலக்க படத்துக்கு 20 மார்க்ஸ், இடவிலக்க படத்துக்கு 20 மார்க்ஸ் வரும். அப்ப நான் வந்து இந்த இடவிலக்க படம் அந்த பகுதி உங்களுக்கு ஃபுல்லா தியரிய வந்து கிளியர் பண்ணுவேன். அதோட இடவிலக்கப்பட பயிற்சிகள் வந்து நாங்க செஞ்சு பார்த்தோம் அப்படின்னால் அங்க ஒரு நல்ல ஒரு தெளிவெடுக்கலும். இதுல எல்லாரும் மைக்க வந்து அட்மிட் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ரிஃபா ஓகே சரி. அப்ப இதுல வந்து பார்த்தோம் சொன்னா அடுத்ததா இந்த இடவிலக்க படம் 20 மார்க்ஸ் கேள்வி இது கட்டாய வினா. அப்ப நாங்க முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது இந்த இடவிலக்க படத்துக்கு. அப்ப நிறைய பேர் செல்ல இதை வந்து கவர் பண்ணிக்கொள்ளையில படிக்க நிறைய ஈக்குது ஜியோகிராஃபியில. அப்ப அதெல்லாம் வந்து அந்த சரியா வந்து மார்க்ஸ் வர மாதிரி அப்படி பார்த்து படிக்காதவங்க தானே அப்படி சொல்லுவாங்க.
அதுல அந்த விஷயங்கள் ஈக்குது எப்படி நாங்க கவர் பண்ணிக்கொள்ளுக ஒரு சரியான கைடு இல்லாதவங்க. இப்ப நான் உங்களுக்கு வந்து இடத்துல அந்த கைடு வந்து சரியா தருவேன். பில வந்து 20 மார்க்ஸுக்கு வந்து இடவிலக்க படத்துக்கு வந்து நீங்க ப்ராக்டிஸ் எடுக்கணும். அப்ப நாங்க இடவிலக்க படத்துல வந்து ஆரம்பத்தில் இருந்த ஒரு தியரியை வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணி அதோட அதுல வந்து பயிற்சிகள் செஞ்சோம்னா நான் அந்த பகுதி உங்களுக்கு கிளியர் ஆகும். அடுத்ததா உள்ளது வந்து அடுத்த கேள்வியா வரும். இது இந்த உலக படம் குறிக்கிறது மெப் மார்க்கிங். மெப் மார்க்கிங் வந்து 10 மார்க்ஸுக்கு வரும். மெப் மார்க்கிங் 10 மார்க்ஸுக்கு வரும். அப்ப மெப் மார்க்கிங்க்கு வந்து நான் என்ன செய்யறேன்னால் அவங்களுக்கு வந்து மந்த்ல ஒரு நாள் வந்து மெப் மார்க்கிங் அவங்களுக்கு படிச்சு தருவேன். அப்ப அவடத்துல வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு நாளைக்கு வந்து பொதுவாக எப்படியும் வரக்கூடிய கேள்விகள் இருக்குது இந்த மெப் மார்க்கிங்ல. அதே மாதிரி அந்த பின்னால் அந்த 7, 8, 9, 10 8, 9, 10 3 கேள்வி தந்து விடை கண்டுபிடிச்சு மார்க் பண்ற மாதிரி தான் வரும். அப்ப அந்த விஷயங்கள் அதே மாதிரி அதுல ஏரிகள்ல வரக்கூடியது பாலைவனங்கள் என்னென்ன சோ அந்த விஷயங்கள் வந்து ஒவ்வொரு மந்த்துக்கு ஒருவருக்கும் அவங்களுக்கு வந்து உலகப்படத்துல வந்து பிராக்டிஸ் தந்துட்டு போவேன். அப்ப அந்த ஓகே. அடுத்தது விஷயம் வந்து என்னன்னு சொன்னால் ஒரு பேப்பர்ல வந்து 4வது வரக்கூடியது இந்த செய்முறை புவியியல் அறிமுகம் என்ற பகுதி. அதே மாதிரி நவீன படவர கலை அதாவது GIS, GPS, RS இந்த பகுதியில ஒரு கேள்வி வரும். அடுத்ததா வந்து வரைப்புகள் பகுதியில ஒரு 3 கேள்வி வரும். இந்த இளைய வரைப்பு, வட்ட வரைப்பு, பார் வரைப்பு, பல்பார் வரைப்பு. சோ இந்த வரைப்பெல்லாம் நாங்க இங்க கிளியர் பண்ணிக்கொண்டு போவோம். ஓகே. அப்ப இப்படிதான் உங்களோட பேப்பரோட மெத்தட். இந்த வரைப்பு பகுதியிலேயும் இந்த GIS, GPS அதுலயும் எல்லாத்திலயும் சேர்த்து செலக்ட் பண்ணி நீங்க 2 கேள்வி தான் செய்யணும். அவத்துல உங்களுக்கு 4 கேள்வி மட்டும் போடுவாங்க. ஆனா நீங்க அதெல்லாம் சேர்த்தே இல்ல, நீங்க சாய்ஸ் பண்ணி அதால 2 கேள்வி செய்யணும். ஒரு கேள்விக்கு வந்து 15 மார்க்ஸ் தருவாங்க. அப்ப 2 நீங்க செலக்ட் பண்ண வேண்டி வரும். அப்ப 2 செலக்ட் பண்ணா 30 மார்க்ஸ். அப்ப MCQக்கு 40, இடவிலக்க படத்துக்கு 20, அதே மாதிரி மெப் மார்க்கிங்க்கு 10, அடுத்த 30 மார்க்ஸும் அங்கல நாங்க செய்யறது ஒன்றுக்கு 15 மார்க்ஸ். அப்ப 2 கேள்வி செய்யணும் 30 மார்க்ஸ். அப்ப மொத்தம் 100. இப்படிதான் உங்களோட பகுதி 1 பேப்பரோட கட்டமைப்பு இருக்கு. அப்ப நான் இதுக்குள்ள மாதிரிதான் உங்களை வந்து அவத்துல கைட் பண்ணி போவேன். அடுத்து வந்து பகுதி 2 பேப்பர். பகுதி 2 பேப்பர் எப்படி இருக்கும்னு சொன்னால் பகுதி 2ல வந்து பகுதி A ஒன்றும் பகுதி B ஒன்றும் மீக்கி. பகுதி Aல வந்து ஃபுல்லா வரும் பௌதீக புவியியல் கேள்விகள். பௌதீக புவியியல் யூனிட்ல உள்ள கேள்வி 4 வரும். அதே மாதிரி பகுதி Bல மாநில புவியியல் பகுதியில் உள்ள கேள்விகள் 4 வரும். மாநில புவியியல் பகுதியில் உள்ள கேள்விகள் 4 வரும். அவ நீங்க வந்து இவ்விடத்துல குறைஞ்சது ஒரு யூனிட்டால 2 கேள்வி சரி செலக்ட் பண்ணணும். ஆனா மொத்தம் 5 கேள்வி செலக்ட் பண்ணணும். அவங்களுக்கு பௌதீக புவியியலால 3 கேள்வி, மாண்ட புவியியலால 2 கேள்வியும் சாய்ஸ் பண்ணோம். மேலும் இல்லைன்னு சொன்னால் பௌதீக புவியியலால 2, மாநில புவியியலால 3, எப்படியோ 5 கேள்வி வந்து நீங்க செலக்ட் பண்ணி ஆன்சர் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஓகே. அதே மாதிரி அதுல வந்து மார்க்ஸ் போடுறத வந்து நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக வந்து ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து உங்களுக்கு வரையிலும் என்றால் என்ன அல்லது 2 குறிப்பிட்டு விளக்குக. அப்ப அதுக்கு வந்து பொதுவாக முதலாவது கேள்வி 2 மார்க்ஸ் போடுவாங்க. அதே மாதிரி 2வது, 3வது, 4வது மொத்தம் ஒரு கேள்வியில ஒரு 20 மார்க்ஸ் கொஸ்டின்ல வந்து மொத்தம் 4 கேள்வி தான் போடுற. அப்ப அந்த இதுல வந்து முதலாவது கேள்விக்கு 2 மார்க்ஸ், மத்ததுக்கு 6, மத்ததுக்கு 6, மத்ததுக்கு 6, 3 கேள்விக்கும் 18, முதலாவது கேள்வி 2 மார்க்ஸ். இப்படிதான் பொதுவாக கேள்வி வந்து வருது. மொத்தம் 20 மார்க்ஸ். மொத்தம் 20 மார்க்ஸ். இப்படிதான் நம்மளோட ஒவ்வொரு கேள்விகளும் அமையும். இந்த மாதிரியான ஒவ்வொரு கேள்வியும் வந்து சேர்த்தினா 5 கேள்வி நீங்க எழுதணும். நீங்க 5 கேள்வி எழுதினா தான் 20/5 100 மார்க்ஸ். இப்படித்தான் பகுதி 2 பேப்பர் உங்களோட காணப்படும். கிளியர் தானே? இப்ப பேப்பரும் விளங்கிட்டு எல்லாருக்கும் என்னென்ன யூனிட் வருதுன்றது விளங்கிட்டு. ஓகே, அடுத்ததா நாங்க பார்ப்போம். இதுல வந்து இந்த புவியியல் பாடத்தை வந்து நீங்க செலக்ட் பண்றீங்கதான் நீக்கிறீங்க. இப்படி இதுல நிறைய பேரும் செலக்ட் பண்ணவங்க தான். அப்ப அந்த புவியியல் பாடத்தை வந்து நீங்க செலக்ட் பண்ணதால என்ன நன்மைன்னு சொல்லி பார்த்தால் கொண்டு வந்தவங்களுக்கு வந்து அந்த தகவல்களை வந்து அவங்களுக்கு ஒரு அதை வந்து விளங்கெடுத்து அடிப்படையில வந்து அதை படிக்கிறதால
உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து வந்து நீங்க சரியா படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த பாடத்துல நல்ல ஒரு மார்க்ஸ் எடுக்கலும். அதே மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்டா படிச்சீங்கன்னு சொன்னால் ஜியோகிராஃபிய ஒரு தட்டி ஸ்கோர் உங்களுக்கு கூட எடுத்துக்கொள்ளலும். நீங்க மற்ற பாடங்களை விட ஜியோகிராஃபிக்கு நீங்க கொஞ்சம் நல்ல இன்ட்ரெஸ்டா கூட எடுத்து படிச்சீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டோட தானே நீங்க படிக்க, அப்ப நல்லா ஏறும். ஒரு பாடத்தை வந்து நீங்க இன்ட்ரெஸ்டோட எந்த பாடத்தை படிக்கிறீங்களோ, நீங்க பொதுவா இப்ப 3 பாடம் செலக்ட் பண்ணிப்பீங்க எல்லாரும், அதுலயும் உங்களுக்கே விளங்கும் நீங்க எந்த பாடத்தை எடுத்து நீங்க நல்ல இன்ட்ரெஸ்டா படிக்கிறீங்களோ அதுலதான் உங்களோட மார்க்ஸ் கூட வர. இப்ப பொதுவாக இஸ்லாம், ஜியோகிராஃபி, தமிழ் எடுத்து ஒருத்தர் இஸ்லாம் படிக்கிறாங்கன்னு வைப்போமே நல்லாவே, இப்ப அவங்க வந்து அவங்களுக்கு கூட வரும் இஸ்லாத்துலதான் மார்க்ஸ். அதே மாதிரி அவங்க வந்து இப்ப ஜியோகிராஃபி, புவியியல், அதாவது ஜியோகிராஃபி, அதே மாதிரி தமிழ், மற்றது வேறொரு பாடம் செலக்ட் பண்ணி ஜியோகிராஃபியை வந்து நல்ல இன்ட்ரெஸ்டா படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜியோகிராஃபில தான் கூட வரும். அதே மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்டான பாடமா நீங்க ஜியோகிராஃபியை வைக்கணும். நீங்க அப்படி ஜியோகிராஃபியை வைக்கிறதால உங்களோட ஸ்கோர் கூட வர சான்சஸ் கூடயா இருக்குது. நீங்க இஸ்லாத்துக்கு வந்து ஒரு ஆசையோட படிக்கிற மாதிரி, அதை விட ஜியோகிராஃபிக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்கன்னால் அவங்களுக்கு வந்து ஸ்கோர் கூட வரும். ஜியோகிராஃபியை முக்கியத்துவம் கொடுத்து படிச்சீங்கன்னு சொன்னால் அது ஒண்டி இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த உலகத்தை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையுமே படிக்கல ஜியோகிராஃபில படிச்சாதான். அதாவது இப்ப நாங்க உதாரணமா எடுப்போம், கொமர்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்தனால அதுல ஒரு பாடம் நீக்கி, அப்ப அதுல வந்து எக்கனாமிக் பாடம் எடுத்தா அந்த பகுதியில மட்டும்தான் நீங்க படிக்கியே. அதே மாதிரி விஞ்ஞான பாடம் எடுத்தேன்னு சொன்னால் சயின்ஸ்ல வந்து பிசிக்ஸ் எடுத்தா அதுல அது சம்பந்தமான விடயங்கள் மட்டும்தான் நீக்கும். அல்ல பயோ எடுத்தா அந்த பயோ சம்பந்தமான விடயங்கள் மட்டும்தான் நீக்கும். ஆனால் இந்த புவியியல் ஒரு விசேஷமான ஒரு தன்மை இருக்குது. என்ன விஷயம் என்றால் இது வந்து எல்லா கற்கையும் வந்து சேர்த்து கற்கக்கூடிய ஒரு பாடம். இல்ல ஒரு ஸ்பெஷல், அதாவது எல்லாத்திலாலே மிக்ஸா தான் ஈக்கும். மெட்ஸ் வரும் இதுல. அதே மாதிரி ஒரு பகுதியில வந்து பாடமாக்கக்கூடிய விஷயங்கள், இன்னொரு பகுதியில வந்து பிசிக்ஸ் இதோட டச் ஆகி போய்த்தியும், அதே மாதிரி பயோ வயல டச் ஆகி போய்த்தியும் கொஞ்சம். ஸோ ஜியோகிராஃபி பொறுத்தவரையிலே ஒரு சிறப்பான ஒரு தனித்து தன்மை வாய்ந்த ஒரு பாடமாக வந்து ஜியோகிராபிக் பாடம் வந்து காணப்படுது. இதுல எல்லா விஷயங்களையுமே நாங்க படிக்கிறோம். காலநிலை பத்தி படிக்குவோம், அதே மாதிரி ஒரு மனுஷனை பத்தி படிக்க, அதே மாதிரி மனுஷனுக்கு வந்து வரக்கூடிய பிரச்சனையை பத்தி படிக்க, அதே மாதிரி இந்த இயற்கை அனர்த்தங்களை பத்தி படிக்குவோம். இயற்கை அனர்த்தங்களால் என்ன பிரச்சனை வர்றது, அதே மாதிரி இந்த வரைவு பகுதியை எடுத்து பார்த்தால் அதுல மெட்ஸ் அந்த பகுதியை போய்த்து படிக்க நாங்க. அதே மாதிரி உலகத்துல வந்து வான்வெளியை பத்தி படிக்கிறது எல்லாம் செய்முறை புவியில வருது. வான்வெளி பத்தி படிக்கிறது, வான்வெளியில GIS, GPS, RS, சோ எல்லாத்தையும் பத்தி எங்களுக்கு படிச்சு கொள்ளையிலும் ஜியோகிராஃபி படிச்சேன்னு சொன்னா. மத்தது வந்து இத படிச்சதுக்கு பிறகு வந்து நிறைய பின்னால நிறைய வாய்ப்புகள் எங்களுக்கு கிடைக்குது. ஒன்று வந்து அரசு துறையில வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்புகளுக்கு அதுக்கெல்லாம் ஜியோகிராஃபி படிக்கிறதால வந்து அதுல ஒரு இது வந்து கிடைக்கும். அதே மாதிரி கல்வித்துறையில வந்து ஒரு புவியியல் ஆசிரியரா உங்களுக்கு போயிடும். அதே மாதிரி வெளிநாடுகள்ல வந்து சுற்றுச்சூழல் திட்டங்கள் மற்றும் ஆய்வு துறைகள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு படிக்கலுமே ஜியோகிராஃபி நீங்க செலக்ட் பண்ணி படிச்சீங்க அப்படின்னு சொன்னாலும். அதே மாதிரி இந்த வரைபடங்கள், தரவுகள், புள்ளியல் பகுப்பாய்வு இதில் எல்லாத்திலையும் ஒரு நல்ல ஒரு அறிவு கிடைக்கு. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து பின்னால் இப்ப நீங்க ஏழு முடிச்சதுக்கு பிறகு வந்து நிறைய பேர் இந்த போட்டி பரீட்சைகள் வந்து எழுத போவீங்க. இப்ப அதாவது LLB, லா காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், MSO எக்ஸாம். அப்ப அப்படியான டைம்ல வந்து அதாவது SLES, SLOS, LLB என்ட்ரன்ஸ் இப்படியான போட்டி பரீட்சைகளை வந்து ஒரு GK ஒரு பாடம் வந்து வர ஜெனரல் நாலேஜ். அந்த ஜெனரல் நாலேஜ்லயும் வந்து என்னன்னு சொன்னால் இந்த பகுதியில புவியியல் சம்பந்தமான கேள்வி கேட்க வீதம் கூட. இப்ப லோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்தாலும் லோ காலேஜ்ல அதுல எல்லாம் ஜியோகிராஃபியோட கேள்விகள் வந்து இப்ப புதுசாவும் வந்து போன இயர் அதுக்கு முதல் எல்லாம் வந்து இந்த ஜியோகிராஃபியில வந்து கேள்வி போட வீதம் கூட இருக்குது. அப்ப இதுல வந்து நாங்க படிச்சோம் அப்படின்னா அந்த டைம்லயும் அதுல ஒரு தெளிவொன்று எங்களுக்கு இருக்கும். பொதுவாக வந்து இந்த குடித்தொகை எல்லாம் படிச்சால்
நல்ல ஒரு சான்ஸ் ஆகி அதுக்கு இந்த கூடித்தொகை கைத்தொழில் இந்த பகுதிகள் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு சாப்டர்ஸ். இப்ப அதெல்லாம் வந்து நாங்க ஜியோகிராபில தான் படிக்க, அப்ப அது வந்து பிறகு எங்களுக்கு அது யூஸ் ஆகும். அப்ப அதுக்கு ஒரு இதாக வந்து கிடைக்கிறது ஒரு நன்மை. அதே மாதிரி இந்த ஜியோகிராபி பாடத்தை வந்து செலக்ட் பண்றதால பல்கலைக்கழக வாய்ப்புகள் வந்து நிறைய கிடைக்கும் எங்களுக்கு. அதாவது இது மெயினான விஷயம் எல்லாருக்கும். இப்ப நீங்க ஜியோகிராபி வந்து நீங்க செலக்ட் பண்ண ஒருத்தர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இப்ப ஜியோகிராபி செலக்ட் பண்ணாத ஒருத்தர் எப்பவுமே அப்படி செலக்ட் பண்ணாத ஒருத்தர் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரீம்ல மட்டும்தான் கோர்சஸ் செலக்ட் பண்ணி அப்ளை பண்ணிடும். இப்ப ஆர்ட்ஸ் இதுல மட்டும்தான் செலக்ட் பண்ணி ஆர்ட்ஸ்ல உள்ள கோர்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு அப்ளை பண்ணிடும். இப்ப அதுல ஜியோகிராபி எடுத்த ஒரு பிள்ளைன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து அதை மட்டுமல்ல பயோ ஸ்ட்ரீம்ல போடுறது ஒழிக்குது, அதே மாதிரி மெட்ஸ்ல படிச்சவங்க போடுறது இருக்குது, அடுத்தது இந்த டெக்ல படிச்சவங்க போடுற கோர்ஸ், அப்படி எல்லாருக்கும் போடக்கூடிய நிறைய கோர்சஸ் இருக்குது. அவங்களுக்கு அந்த யூனிவர்சிட்டி ஹேண்ட் புக் எடுத்து பார்த்தா அதுல வந்து பார்க்கலும் அப்படி எல்லாருக்கும் பொதுவா போடக்கூடிய நிறைய கோர்சஸ் இருக்குது. அப்படியான கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஜியோகிராபி எடுத்த ஒருத்தருக்கு வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் சான்ஸ். இந்த ஜியோகிராபி எடுக்கிறவங்களுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் சான்ஸே அதான். நிறைய கோர்சஸுக்கு அப்ளை பண்ணலும். அதாவது அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் இந்த பிஏ ஜியோகிராபி ஆர்ட் ஸ்ட்ரீம்ல வந்து அப்ளை பண்ணலும். அடுத்தது வந்து பிஎஸ்சி இன் என்வயர்மெண்டல் சயின்ஸ், இது வந்து பொதுவாக வந்து சயின்ஸ்ல வந்து வரக்கூடிய, ஆனா அதுக்கு அப்ளை பண்ணலும் ஜியோகிராபி எடுத்துன்னு சொன்னார். அதே மாதிரி டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், அதே மாதிரி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ், அதே மாதிரி இந்த டூரிசம் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட், இப்படியான நிறைய விஷயங்களுக்கு வந்து நிறைய கோர்சஸுக்கு வந்து அப்ளை பண்ணலும் ஜியோகிராபி எடுத்துன்னு சொன்னால். இந்த நவநாகரீக வடிவமைப்பு இப்படியான நிறைய கோர்சஸ். அதே மாதிரி இந்த டிசைனிங் கோர்ஸ், இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணதுக்கு ஏழுமாவது இந்த ஜியோகிராபி எடுத்துன்னு சொன்னா. இப்ப நீங்க ஜியோகிராபி எடுக்காம வேற பாடங்களை வந்து செலக்ட் பண்ணால் இந்த சான்சஸ் ஈக்கிற வீதம் நல்லா குறைவா இருக்கும். ஸோ அதால ஜியோகிராபி எடுக்கிறது நல்ல. அதே போல உங்களோட ஸ்கோரும் வந்து ஜியோகிராபில வந்து நீங்க பிஏ எடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட ஸ்கோர் கூட வரும். ஓகே, இப்ப உங்களுக்குள்ள டவுட்கள் இருந்தா கேட்கலாம். டவுட் ஈக்கிறவங்களே கேட்கலும். இப்ப எல்லாரும் இப்பதானா ஜியோகிராபி படிக்க போறீங்க இல்ல, இதுக்கு முத படிச்சவங்களா எல்லாரும் ஒரு தெளிவு ஒண்டிக்குதா எல்லாருக்கும்? பேசுறது கேக்குது இல்ல சஹ்னா? மேம் நான் வந்து ஓலெவல் எடுத்து இப்ப 10 வருஷமாவது. 2015 தான் ஓலெவல் செஞ்சேன். ஓலெவல் செஞ்ச அந்த டைம்ல தான் நான் ஜியோகிராபி படிச்சேன். எனக்கு இது புதுசா தான் இருக்குது. இப்ப பொதுவா இந்த நோட்ஸ் தருவீங்களா இல்லாட்டி கைட் மூலமா படிச்சு தருவீங்களா? ஓகே, என்ன விஷயம் அப்படின்னால் இப்ப இதுல வந்து கைட் மட்டும் பார்த்ததுக்கு வந்து ஒரு ஃபுல் தெளிவுன்னு எடுக்கலாம். கைட்ல வந்து சில இடங்கள்ல வந்து ராங்கான விஷயங்களும் இருக்குது கைட்ல சில இடத்துல. ஸோ அதால நான் வந்து ஒன்லயும் முக்கியமா நோட்ஸ் தரக்கூடிய இடங்கள்ல வந்து நான் எலியா நோட்ஸ்க்குரிய பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். பிடிஎஃப் மூலமா சென்ட் பண்ணுவேன் கிளாஸ். இதால வந்து இந்த ஸ்கூலால வந்து அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப அதுக்குள்ள மாதிரி நாங்க அந்த பிடிஎஃப் முக்கியமான நோட்ஸ் இருந்தேன்னா நாங்க அதை தாரோம். அதே மாதிரி ஒவ்வொரு மந்த்துக்கும் வந்து பேப்பர் கிளாஸ் உண்டு செய்யறதால வந்து உங்களுக்கு நிறைய யூஸ் எடுக்கலும். இப்ப நாங்க முதலாவதாக வந்து மாநில பொவிய செஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுல வந்து தியரிய வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு அந்த தியரியில வந்து ஒரு மந்த்துக்கு ஒருக்க அந்த கிளாஸ், அதாவது பேப்பர் கிளாஸ் உண்டு. நான் ஏலியா ஒரு பேப்பரை வந்து உங்களுக்கு ரெடி பண்ணி போடுவேன். அப்ப அதுக்கு இப்ப நாங்க படிச்ச பகுதி தானே, அப்ப நீங்க அந்த பகுதியெல்லாம் படிச்சுட்டு அதுக்குள்ள விடை வந்து எழுதி பார்த்துட்டு கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நான் அப்ப அதை வந்து விளங்கப்படுத்தினா அவங்களோட பிழைகள் உங்களுக்கு எந்த அளவு விளங்கிக்குது அந்த விஷயம் விளங்கும். நாங்க அப்படியே ஒவ்வொரு யூனிட்டா படிச்சுட்டு போவோம் எல்லாரும். ஓகே தானே? வேற டவுட் இருக்கிறவங்க?
அதே போல நான் உங்களுக்கு சிஸ்டம் சொல்லி தருவேன். படிக்கிற சிஸ்டம் வந்து ஒவ்வொரு நாளும் நான் மோட்டிவேட் பண்ணி உங்களுக்கு சொல்லி தருவேன். அந்த சிஸ்டம் எப்படி படிக்கிற டைம் டேபிள் போடுற மாதிரி 3 பாடத்தையும் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இந்த விஷயங்கள் வந்து நான் சொல்லி தருவேன் ஒவ்வொரு நாளும். ஜியோகிராஃபி ஆஃபம் இல்லைன்றாலும் ஓகே. அதே மாதிரி ஜியோகிராஃபியே எடுத்தில்ல, ஜியோகிராஃபியே படிச்சில்ல அப்படின்றாலும் இப்ப 8ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டுக்கு பிறகு படிக்காதவங்க நிறைய பேர் இருக்குது. அத வந்து யோசிக்கத்தே இல்ல. மீனி இந்த பாடத்தை இப்ப எடுத்தாலும் உங்களுக்கு படிக்கலும் தான். நான் படிச்சுட்டு போறதோட அதுல படிச்சுட்டு போயிலும் உங்களுக்கு விளங்காத விஷயங்கள் இருந்தேன்னு சொன்னால் அந்த விஷயங்களை கவர் பண்ணுவேன். ஓகே. அதே மாதிரி அந்த புக் வந்து எப்படி எடுக்கணும்னு சொன்னால் பொதுவா எல்லாரும் வந்து ஒரு பாஸ் பேப்பர் புக் கட்டாயம் எடுங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இந்த பாஸ் பேப்பர் புக் கட்டாயம் எடுங்க. நான் அந்த பாஸ் பேப்பரை வந்து எப்படி நீங்க செய்யணும் அந்த விஷயம் படிச்சு தந்துட்டு போற டைம்ல சொல்லி தருவேன். அதால நீங்க இந்த ஜியோகிராஃபி படிக்கிறேன்னு சொன்னா ஒன்று உங்களோட கையில் இருக்கணும் பாஸ் பேப்பர் புக். அடுத்தது வந்து பௌதீக புவியியலுக்கு ஒரு புக் எடுங்க எல்லாரும். பௌதீக புவியியல் பகுதி படிக்கிறதுக்கு ஒரு 160 பேஜ் புக் சரி தேவைப்படும். அதே மாதிரி அடுத்தது மாண்ட புவியியல் பகுதி படிக்கிறதுக்கு அப்ப பௌதீக புவியியலுக்கு ஒரு புக், மாண்ட புவியியலுக்கு ஒரு புக். அதே போல அடுத்ததா வந்து செய்முறை புவியலுக்கு ஒரு புக். செய்முறை புவியலுக்கு வந்து கிராஃப் புக் வந்து தேவைப்படும். கிராஃப் புக் தேவைப்படும் செய்முறை புவியலுக்கு. அதே மாதிரி அடுத்ததா இன்னொரு புக் வச்சுக்கோங்க MCQ எழுதுறதுக்கு. நான் சொன்னேன் தானே ஒரு வீக்ல சரி இல்லைன்னா ஒரு மந்த்துக்கு சரி ஒருக்கு சரி எப்படியோ MCQ எப்படி ரெடி பண்ணணும் என்ன படிக்கணும். அதே மாதிரி கிளாஸ்ல உள்ளவங்களை வச்சு நான் ஒரு ஐடியா சொல்லுவேன். MCQக்கு வந்து ரெடி பண்ற மாதிரி எல்லாரும் 30க்கு மேல நீங்க எடுக்கணும். MCQல 40க்கு 30க்கு மேல எல்லாரும் எடுக்கும். அப்ப அதுக்குள்ள மாதிரி நான் ஒரு வழி செஞ்சு தருவேன். இந்த முறையும் அந்த MCQக்கு வந்து ஒரு முறை செஞ்சு கொடுத்தேன் எல்லாருக்கும். அப்ப அதை வச்சு நிறைய பேரை யூஸ் எடுத்தாங்க MCQக்கு. அப்ப MCQக்கு ஒரு புக், அடுத்தது மாண்ட புவியல் கொண்டு பௌத்திக புவியல் கொண்டு செய்முறை புவியல் கொண்டு அதே மாதிரி அடுத்ததா வந்து பாஸ் பேப்பர் புக். அடுத்தது வந்து பாஸ் பேப்பர் பயிற்சி செய்யறதுக்கு வேற ஒரு புக் வைங்க. பாஸ் பேப்பர் புக்ல பகுதி 2 விட எழுதி பயிற்சி செய்யறதுக்கு வேற ஒரு புக் வைங்க. புக் வைக்காட்டி உங்களுக்கு பேப்பர்ஸ்ல எழுதி பின்னடிக்கும். மேலும் உடனே அந்த என்ன விஷயங்கள் எடுக்கிற விஷயம் உங்களுக்கு சொல்லித்தாரேன் இதுல. மத்ததா வந்து மெப்புக்கு வந்து உலகப்படம் குறிக்கிறதுக்கு வந்து சொப்பால வாங்க வேணாம். அதுல வந்து அவங்களோட பாஸ் பேப்பர்ல வந்து ஒரு உலகப்படத்துக்கு ஒரு இதண்டிக்கும் தானே அந்த அத வந்து பிரிண்ட் எடுத்தா சரி. தெலுங்குதா சொல்றது என்றால் சொப்பால் எடுக்கிறதுல வந்து நீங்க அதுல பாகை கோடுகள் எல்லாம் குறிச்சிப்பாங்க. அதே மாதிரி நதிகள் குறிச்சிக்கும். ஆனா உங்களுக்கு எக்ஸாமுக்கு அப்படியா தருவாங்க இல்ல. எக்ஸாமுக்கு வந்து ஒன்றுமே இல்லாம படத்துல இது மட்டும் அந்த மாதிரி உண்டுதான் தர. அப்ப நாங்க அந்த மாதிரில தான் குறிச்சு பழகணும். அதே மாதிரி நான் அடுத்ததா வந்து பென்சில் கலர் தேவைப்படும் உங்களுக்கு. வரைப்பு புக் பென்சில் கலர் தேவைப்படும். ஓகே. இவ்வளவுதான் தேவை. இந்த விஷயங்களை சரியா எடுத்து வச்சுக்கோங்க. மத்தது வேற என்ன கேக்குது? வேற டவுட் இருக்கிறவங்களுக்கு கேட்கலாம். மேம் பாஸ் பேப்பர் சிலபஸ் எந்த வருஷத்துல? பாஸ் பேப்பர் வந்து பொதுவாக 10 வருஷம் எடுத்தேன்னு சொன்னா போதும். அதாவது இப்ப 2025 உங்களுக்கு தேவைப்படும். இந்த முறையிலிருந்து தேவைப்படும். இப்ப 2025 அது வந்து பொதுவாக பேப்பர் PDF தான் உங்களுக்கு கிடைக்கலும். அப்ப அதோட அடுத்ததா வந்து 2024 2014 வரைக்கும் உள்ள செஞ்சா போதும்.
2014 2025 வரைக்கும் செஞ்சா வேணிய மட்டும் போதும். அதே மாதிரி நான் சில மாடல் கொஸ்டின்ஸ் அதில் உங்களுக்கு தருவேன். அப்ப அந்த டைம் அதை கிளியர் பண்ணி கொள்ளையிலும். இன்னும் ஒருக்கா அந்த என்ன புக்ஸ்ன்ற கொஞ்சம் கிளியரா சொல்றீங்களா? என்னென்ன எடுக்கணும்? ஓகே. அதாவது ஒன்று வந்து மானிட புவியியலுக்கு ஒரு புக், சிஆர் புக் ஆயிடுங்க எல்லாரும். அதனெல்லாம் மானிட புவியியலுக்கு ஒரு தனி ரூல் சிஆர் புக். அடுத்தது வந்து பௌதீக புவியியலுக்கு ஒரு தனி ரூல் புக் சிஆர். அடுத்தது வந்து செய்முறை புவியியலுக்கு ஒரு 80 பேஜ் தனி ரூலோட மத்ததா வந்து வரைப்பு புக் எடுத்து வைங்க, கிராஃப் புக். அதே போல மெப் வந்து அவங்களோட பாஸ் பேப்பர் புக்ல வர மெப்ப பிரிண்ட் பண்ணி எடுக்கணும். மெப்ல வந்து பொதுவா ஒரு 50 பிரிண்ட் பண்ணி வைங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு 50 பிரிண்ட் பண்ணினா ஓகே. மத்தது தேவைன்னா மத்ததுகள் எடுப்போம். அதுல 50 ஓகே. அதுல ஒவ்வொரு நாளும் பயிற்சிகள் செய்த டைம் அதுல அந்த பயிற்சிகள் செய்யறதுக்குள்ள மாதிரி அங்கே நான் தருவேன். அதுல மெப் மார்க்கிங் சரி. அடுத்ததா வந்து பென்சில் கலர் தேவை. அடுத்தது வந்து பாஸ் பேப்பர் புக். அடுத்தது வந்து எம்சிக்யூக்கு வந்து ஒரு சிஆர் புக். எம்சிக்யூ வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ண கட்டாயம் எம்சிக்யூ தொகுத்து படிக்கும். நாங்க நினைக்கிற மாதிரி 30க்கு மேல எடுக்கணும் அப்படின்னா 35+ எடுக்கின்றால் கட்டாயம் அதுல உங்களோட பங்களிப்பு இருக்கணும் எம்சிக்யூ தொகுக்கிறதுல. அப்ப நான் வந்து எம்சிக்யூ தொகுத்தா உங்களுக்கு தருவேன். அப்ப அந்த விஷயங்களை நோட் பண்ணி வந்தீங்கன்னா சரி. அதை எம்சிக்யூ புக் கொண்டு அடுத்தது வந்து பாஸ் பேப்பர் உள்ள பகுதி 2க்கு விட செஞ்சு பார்க்கறதுக்கு ஒரு புக் வச்சுக்கோனா நல்லா. இல்லைன்னா உங்களுக்கு ரஃப் ஷீட்டும் வைக்கலும், புக் கொண்டு வைக்க மேலும். புக் வச்சா அது வந்து இல்லாம போகாது. உங்களுக்கு எழுதின விஷயங்கள் ஓடரா ஈக்கும் நானே பேப்பரை செஞ்சது. அடுத்த பேப்பர் வந்து ஒருக்க செஞ்சிக்காம ரிட்டன் பாஸ் பேப்பர் செஞ்சு பார்க்கணும். ஓகே, கிளியரா? எஸ் மிஸ். ஓகே. அதே மாதிரி இந்த கிளாஸ், அதாவது இந்த ஸ்கூல்ல வந்து லாய்க்காவும் அதே மாதிரி ஏரோ இன்டர்நேஷனலும் சேர்ந்து தான் வந்து இத வந்து நடத்துறாங்க. அப்ப இது வந்து ஃபுல்லாவே ஆன்லைன் கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் ஸ்கூல். இதுல வந்து இந்த ஸ்கூலுக்கு வந்து ஜாயின் பண்ற அப்படின்னு சொன்னால் அட்மிஷன் வந்து 3000 பே பண்ணணும். மந்த் ஃபீஸ் வந்து 3800 வரும். எல்லாம் ஃபுல்லா ஜாயின் பண்றவங்க அப்படின்னால் அதுல வந்து ஜெனரல் இங்கிலீஷ் அதே போல எல்லா விஷயங்களும் சொல்லி தருவாங்க. இந்த ஜெனரல் நாலேஜ் பகுதி. அதே மாதிரி அந்த ஒரு ஸ்ட்ரீம் எடுத்தா அதுல 3 பாடம் நீங்க செலக்ட் பண்ணா 3 பாடத்துக்கும் நீக்கும். அப்படி ஃபுல்லா ஜாயின் பண்ணால் இந்த ஃபீஸ் வரும். அதே மாதிரி இதுல வந்து வேற வாய்ப்பு நீங்க பொதுவா கவர்மெண்ட் ஸ்கூல் போறவங்க இருக்கும். அப்ப அப்படி போயிட்டு டீக்கிறவங்களுக்கு வந்து ஒரு டியூஷன் மாதிரி உங்களுக்கு ஜாயின் பண்ணிலும் அதுல வந்து இப்ப நீங்க ஜியோகிராபிக்கு மட்டும் ஜாயின் பண்ண அப்படின்னு சொன்னால் அவங்க அட்மிஷன் 2000 பே பண்ணணும். அதே மாதிரி மந்த் ஃபீஸ் வந்து 1000 பே பண்ண வேண்டி வரும் ஜியோகிராபிக்கு மட்டும் ஜாயின் பண்றேன் அப்படின்னு சொன்னால். அதே மாதிரி இப்ப இதுல வந்து 2 பாடம் ஜாயின் பண்றவங்கல்ல, நான் இப்ப தமிழ் ஜியோகிராபி இல்லைன்னா தமிழ் வேற பாடங்கள் அப்படி 2 பாடம் ஜாயின் பண்ணனாலும் அவங்களுக்கு மந்த் ஃபீஸ் 3800 தான் பே பண்ண வேண்டி வரும். அதே மாதிரி இதுல வந்து நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சு 1 இயர் முடிச்சதுக்கு பிறகு லாஸ்டா வந்து இன்டர்நேஷனல் வெளி டிப்ளோமா சர்டிபிகேட் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. எஸ், ஓகே. வேற டவுட் இருக்கிறவங்க? ஓகே, அப்ப நான் இதோட கிளாஸ் வைண்ட் அப் பண்றேன்னா என்ன சரி டவுட் இருக்கிறவங்க அவங்களோட அந்த குரூப்ல
அவங்கள இதாயிக்கக்கூடியவங்கள்ட்ட உங்களுக்கு கேட்கலும். அதே மாதிரி என்ன சரி பாடங்கள் சம்பந்தமான டவுட் இருந்தாலும் கேட்கலும். அவங்கள்ட்ட கான்டாக்ட் நம்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா அவங்க தருவாங்க கேட்டேன்னு சொன்னால். ஓகே, அப்ப நான் இதோட கிளாஸை வைண்ட் அப் பண்றேன். அதே போல கிளாஸஸ் வந்து போட்டேன்னு சொன்னால் அந்த டைம்ல வந்து எல்லாரும் ஜாயின் பண்ண பாருங்க. பொதுவா இப்ப நாங்க நைட் கிளாஸ் தானே அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். அதால சரியா கிளாஸ் டைம்ல ஜாயின் பண்ணி படிக்க பாருங்க. நீங்க ரெக்கார்ட் கேட்க வேண்டியது இந்த சம்டைம் உங்களுக்கு அதுல ஃபுல் கேட்க மாட்டீங்க, உங்களுக்கு போரிங் ஒன்று வரும். அப்ப அதால கிளாஸ்ல வந்து நீங்க ஜாயின் பண்ணி படிங்க. நான் இன்ட்ரெஸ்டா அங்க கொண்டு போவேன். ஒவ்வொரு நாளும் வந்து இன்ட்ரெஸ்டா கொண்டு போவேன். உங்களுக்கு அதுல ஒரு போரிங் வராது. அதே மாதிரி அவங்க எல்லாருக்கும் பேசலும் பேசிக்காதச்சு ஒரு இன்ட்ரெஸ்டா படிச்சுட்டு போவோம். சரி, ஓகே. அப்ப நான் இதோட கிளாஸ வைண்ட் அப் பண்றேனா? ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.